எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். 1976 கே ஷா இருந்தார், அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷா கிடைக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப நான் மாண்புமிகு அமைச்சர் கூப்பிடுறோம், இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போவாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்னு? ஷா கலைச்ச பண்ண மண்டி போட்டோமான்னு கேட்குறேன். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அவசரகால எமர்ஜென்சி நீங்க எதுக்கலன்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேனாங்க. அதே ஷா தான் பேசினாரு. அந்த ஷாவை எடுத்தாடிச்சு, நீ கலைச்சிக்கன்னு சொன்னோம். திரும்ப வந்தோமா இல்லையா? சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்கே ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது. ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம், இங்கே வர முடியாது.